மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களையும் இந்த பகல் வேளையிலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களுடைய சங்கத்திற்கு நீங்கள் அனைவரும் வந்திருப்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக சந்தோஷமாக இருக்கிறது. உங்களை யாவரையும் மீண்டும் ஒரு விஷயம் வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில எல்லாரும் பங்கெடுத்து எங்களை வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மேடை மலையோரம் மேகங்கள் நின்று பேசும் இந்த கொடைக்கானல் இருக்கிற மேடையில மனித நேயத்தின் உயரத்தையும் சொல்லும் ஒருவரைத்தான் நான் அழைக்க இருக்கிறேன். பள்ளி சுவர்களுக்குள் பல ஆயிரம் மாணவர்களின் எதிர்காலத்தை சிறப்புற மாற்றியிருக்கும் கொடைக்கானல் சியோன் பள்ளியின் தாளாளர், 10 ஆண்டுகள் நகரத்தின் நம்பிக்கையை துடிப்பை தன் தோள்களில் சுமந்த கொடைக்கானலின் முன்னாள் நகர்மன்ற தலைவர், செஞ்சிலுவை சங்கத்தின் தலைவராக பற்பல சேவைகளை தொடர்ச்சியாக செய்து வரும் மனித நேயத்தின் முகவரியவர், வழி தவறிய மாணவர்களுக்கும் நம்பிக்கை இழந்தவர்களுக்கும் இன்று வரை வழிகாட்டியாக துணை நிற்பவர், இன்றளவும் இந்த நகரத்தில் மிக மிக முக்கியமானவராக அனைவருக்கும் ஒரு தந்தை போல ஆலோசனையும் ஆதரவையும் தந்து வருபவர், அரசியலில் இல்லாமல் தலைவர்களை உருவாக்கி வருபவர், பதவியில் இல்லாமல் மக்களின் மனதில் ஆட்சி அமைத்திருப்பவர். அதனால்தான் எப்போதுமே நான் சொல்வதுண்டு, கிங் மேக்கர் ஆஃப் கொடைக்கானல் என்று இவரை அழைப்பதுண்டு. அப்படி சொல்வதில் போட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் அசோசியேஷன் பெருமை கொள்கிறது. சார், ப்ளீஸ் வெல்கம் அண்ட் we wanted to hear from you. Thank you, sir. புகைப்பட கலைஞர்கள், அதோடு வீடியோகிராஃபர்ஸ், அப்படி நான் இதை கருதவில்லை. உலகத்திலேயே சர்வாதிகாரம் படைத்தவர்களுடைய ஒரு கூட்டமைப்பு இது என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அது பிரதம மந்திரியாக இருந்தாலும் ஜனாதிபதியாக இருந்தாலும் இங்க பாருன்னு சொல்ற அதிகாரம் உங்களுக்கு மட்டும்தான். யாரும் அவங்களெல்லாம் போய் கமான் லுக் அட் த கேமரான்னு சொல்லவே முடியாது. அதனால தான் சொன்னேன், அதிகாரம் படைத்த கலைஞர்களுடைய ஒரு கூட்டமைப்பு இது. இந்த கூட்டமைப்பிற்கு சிறப்பு விருந்தினர்கள் அத்தனை பேரும் உட்கார்ந்துருக்கீங்க. கால தாமதமானதுனால நான் மட்டும் இல்லை, யாருமே பேர் சொல்லி ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். சுருக்கமாக ஒரே வரியில் மேடையில் இருக்கிற பெரியவர்களையும் சொல்லி முடிச்சிடலாம். ஸ்ரீதர் எட்டி பார்க்குறாரு. நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொன்னாலும், ஆமாம், இங்கே இருக்கிறவங்களில் சிலர் என் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. இன்னைக்கு மாஸ்டர் ஆஃப் செரமனியாக இருக்கிற அருமையான வீணா பள்ளியில் பல ஆண்டுகள் ஆசிரியை. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் என்னை பற்றி அறிமுகம் பண்ணும்போது என்னுடைய தனித்தன்மையை சொல்லிட்டாங்க. ஹி இஸ் அன் இன்காரிஜிபிள் கரஸ்பாண்டன்ட்னு சொன்னாங்க. மாற்ற முடியாத ஒரு கரஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சில குணங்கள் இருக்கு. அதை மாற்றிட்டா அந்த கேரக்டரே போயிடும். அதனால அவங்க என்னை பற்றி சொன்னப்போ மாற்ற முடியாத ஒரு தனிநபர் அப்படின்னாங்க. என்னுடைய பெற்றோர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. மேடையில் இருக்கிற நிறைய பேர் பெற்றோர்கள். உங்கள் எல்லாருடைய பிரார்த்தனைகளாலும் ஆசிகளாலும் அந்த ஒரு காரியத்தை இன்று வரையில் உத்தமமாக நிறைவேற்ற இறைவன் என்னை ஆசீர்வதித்தார் என்று ஒரு பணிவான சாட்சியை உங்கள் மத்தியிலே படைப்பதிலே சந்தோஷப்படுகின்றேன். அப்படி ஒரு பாக்கியம் கிடைத்த நாள் முதல் இன்று வரையிலும் அந்த பள்ளியின் வாயிலாக அநேக உன்னத ஸ்தானத்திற்கு மாணவ மாணவியர்களை உயர்த்த ஆண்டவர் வழி நடத்தினார். அதை பற்றி விளக்கமாக சொன்னார்கள். அதிகம் சொல்ல விரும்பவில்லை. இன்றைக்கு 12வது ஆண்டினுடைய நிறைவு விழா. 12 ஆண்டுகளுக்கு முன் இந்த சங்கத்தை ஸ்தாபிக்க இந்த மக்கள் வந்த நாளை நான் மறக்கவில்லை. இந்த சங்கம் அன்று முதல் இன்று வரையிலும் ஒவ்வொரு ஆண்டும் உயர்வை கண்டு வருவதற்காக உங்களை வாழ்த்தாமல் இருக்க முடியாது. உலகத்திற்கே உள்ள நிலைகளை எடுத்து பறைசாற்றக்கூடிய ஒரு சங்கமாக இந்த சங்கம் செயல்பட்டு வருவதற்காக
மனப்பூர்வமாக உங்களை வாழ்த்துகிறேன். காலத்தை கருதி எனக்கு பின்னால் அநேகர் வாழ்த்து சொல்ல இருப்பதனால் என்னுடைய உரையை மிகவும் சுருக்கி, இந்த சங்கம் ஆண்டுதோறும் இப்படிப்பட்ட ஆண்டு விழாக்களை நடத்தி இந்த பட்டணத்திலே ஒரு புதுமை சங்கமாக வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி சார், நீங்க வந்தது முதல்ல எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நீங்க வந்து உங்களுடைய வாழ்த்துறையை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. we know you are very busy with your schedules. and அடுத்ததாக நகர்மன்ற தலைவர் செல்லதுரை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கொடைக்கானல் போட்டோகிராஃபர் மற்றும் வீடியோ சங்கத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் 12ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு வருகை புரிந்து தலைமையேற்று சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய ஜிஎன் பள்ளியின் தாளாளரும் முன்னாள் நகர்மன்ற தலைவரும் ஒரு நகர்மன்றத்தை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்று வழிகாட்டியுமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் கே சி குரியன் ஆபரம் அவர்களே, நம்ம ரவி என்ன பொறுப்பேற்றப்புறம் எல்லா சைட் சீயிங் பாயிண்ட்லேயும் நமக்கு ஐடி இருந்தால் தான், உங்கள் சங்கத்திலிருந்து வந்தால் தான் நம்ம நகராட்சிக்கு பகுதியில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களையும் நாங்கள் ஃபோட்டோவுக்கு அலோவ் பண்ணுவோம்னு சொன்னோம். அதையும் செஞ்சு கொடுத்துட்டோம். இன்னும் என்ன கோரிக்கை வச்சுருக்கீங்கன்னு தெரியல, வீணா மேடம் சொன்னாங்க. ஏதோ முடிஞ்சதை நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, அந்த தைரியத்தில் முடிஞ்சதை செஞ்சு கொடுக்குறோம். மென்மேலும் இந்த சங்கம் வளர்ந்து நம்ம கொடைக்கானலுக்கு ஒரு அடையாளமாக, அதாவது அந்த பழைய நிகழ்வுகள் என்றைக்குமே பதிவு பெற வேண்டும் என்றால் அது புகைப்படமும் ஒரு அந்த வீடியோகிராஃபிங் தான். அதை சிறந்த முறையில் எடுத்து சென்று நம்முடைய கொடைக்கானலை அடையாளம் காக்க வேண்டும் என்று மென்மேலும் வளர வாழ்த்துகிறேன். அன்னை சொன்னாங்க சர்வ அதிகாரம், அது சர்வ அதிகாரம். ஆசிரியர் சொன்னது நாங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டோம். சர்வ அதிகாரம், அதிகாரம். எனவே அனைவருக்கும் நன்றி, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிண்ணா. நிச்சயமா அடுத்து ஏதாவது கோரிக்கையை வச்சிருப்பாங்க கடைசியா வரோம், அதனால நீங்க எதிர்பார்த்துட்டே இருக்கலாம். மிக்க நன்றி. சர்வ அதிகாரிகளுக்கு சர்வாதிகாரம் மாறி இப்ப சர்வ அதிகாரிகளா வந்திருக்கிறாங்க. முன்னாள் நகர்மன்ற தலைவர் ஸ்ரீதர் அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன், அண்ணன் பேசுனதுக்கு அப்புறம் எங்களை பேச கூப்பிடாதீங்க. அவர் பேசிட்டா நம்ம பேச்சு ஈடுபடாதுன்னு தெரியுமில்ல. முதல்ல அண்ணனை கூப்பிட்டீங்க, அவர் தெளிவாக பேசுவார், அப்புறம் நம்ம சொன்னால் அங்கே ஈடுபடவே கூடாது. அவர் தெளிவாக சொல்லிட்டார், ஒரே வார்த்தையில் சர்வாதிகாரிகள்ட்டார். சர்வாதிகாரிகளுக்கு முன்னாடி நம்ம அடைஞ்சி தான் உட்காந்துருக்கணும், என்ன பண்ண முடியும். குறிஞ்சி மலர் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கும். ஆனால் அது 12ஆவது வருஷம். அடுத்த வருஷம் டீனேஜுக்குள்ளே 13க்குள்ளே போகிறேன். டீனேஜுக்குள்ளே போகும்போது ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னுவாங்க. அதனால் அதாவது ஃபோட்டோகிராஃபர் தொழில் சர்வாதிகார தொழில்னு சொன்னார் அண்ணன். உண்மைதான். நாங்கள் பயப்படுறது, அரசியல்வாதிகள் ஜாஸ்தி பயப்படுறது இந்த ஃபோட்டோகிராஃபருக்கு தான் உண்மையிலே. ஏன்னா எங்களை தூக்கி எங்கே நிப்பாட்டினாலும் அழகான ஃபோட்டோ நீட்டாக கொடுத்துடலாம், வீடியோவை கரெக்டாக கொடுத்துடலாம். கரெக்டாக அந்த கிளிப்பிங்கை கட்டி எங்களை காப்பாங்க, நீ பாரு இந்த எந்த தப்பு அந்த இடத்துல பண்ணுன்னு. மேடையில் யாரையாவது அப்படின்னு லேசாக தட்டுவோம், கரெக்டாக எடுத்துருவாங்க. வந்து காமிப்பாங்க, கையை கட்டி ஐயா போட்டு கட்டி போடாதப்பா போட்டு மிரட்டுவேன். அந்த அளவுக்கு ஒரு மிரட்டக்கூடிய ஒரு சங்கம். இந்த நிகழ்விற்கு வந்திருக்கும் தலைவர் அண்ணன் கொரின் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் திரு பிரவீன் அவர்களுக்கும், அவரை பற்றி கேட்டேன், நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க சார், சார் பேத்து பாறையில் இருக்காங்க சொன்னாங்க. வாழ்த்துக்கள் சார். எங்கள் ஊருக்குள்ளே நீங்களும் வந்து எங்கள் மக்களோடு இவ்வளோ தூரம் நீங்கள் பயணப்படுறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம். வாழ்த்துக்களும் வரவேற்கிறோம் கொடைக்கானலுக்கு. நிறைய கோரிக்கைகளை செஞ்சு கொடுத்துருக்கோம். அதே போல் மேலும் வளர வேண்டும். உங்களுக்கு என்ன உதவினாலும் சரி, நம்முடைய பழனி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஐபி செந்தில்குமார் இருக்கின்றார்கள். உங்களுக்கு கேட்டதெல்லாம் பெற்றுத்தர நம்முடைய முப்பெருந்துறை அமைச்சர் ஐயா ஐபிஆர் இருக்கின்றார்கள். உங்களுக்கு எந்த நேரத்திலும் எந்த நிகழ்வும் உங்களின் ஒருவனாக இருந்து அதை பெற்று தந்து உங்களோட ஒருவனாக இன்றைக்கு இருப்பேன் என்று சொல்லி
வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கொடைக்கானல் பீட்டர்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளியின் தாளாளர், மிகவும் இளம் வயதிலேயே ஒரு பள்ளியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பவர். நிறைய போட்டிகள்ல, நிறைய பொது விழாக்கள்ல நம்ம அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ரொம்ப ஒரு எந்தூசியாஸ்டிக்கா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இளம் தலைவர் அப்படின்னு சொல்லலாம். வருங்காலத்துக்கான ஒரு ஒரு வளரும் தலைவர் அப்படின்னு சொல்லலாம் அவரை. ஸோ வி வெல்கம் யூ மிஸ்டர் ரோஹன் சாம்பாபு அவர்கள். Thank you, MC Madam, for the wonderful introduction. Honorable Chief Guest of the day, Mr. Kurian Uncle, First Citizen of Kodaikanal, Chairman Cheladure Anna, Mayakanan Anna பேசுகிறப்ப சொன்னாங்க, அடுத்து என்ன கோரிக்கை இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லி. அந்த மனசுக்கு ஒரு பெரிய நன்றி. கோரிக்கைகள் வந்து அந்த அந்த பாயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம டிஎம்கே செயலாளர் அவங்களும் சொன்னாங்க, முகமது இப்ராஹிம், he also said that same thing. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து ஓப்பனாக அப்படி சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் an easy thing. அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக செய்யக்கூடிய மக்கள். ஸோ தேங்க்யூ இப்ராஹிம் அங்கிள். ஸ்டேஜில் உட்காந்துருக்க ஃபார்மர் சேர்மன் ஸ்ரீதர் சார் அண்ட் சலாமத் அங்கிள், மகேந்திரன் அண்ணா, and all the guests on the dais. I welcome our RDO sir. Please give him a big round of applause. Welcome him. With great power comes great responsibility. அது யார் சொன்னான்னு சில பேருக்கு தெரியும். ஸ்பைடர்மேன் மூவியில் வரும், with great power comes great responsibility. எல்லோரும் சொன்ன மாதிரி அந்த கேமரான்றது ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான டூல். அதை வந்து நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிளாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரெஸ்பான்சிபிளாக நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்கிறீங்க. அதுக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் அவங்க எம்சி மேடம் சொன்ன மாதிரி, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடைக்கானல் யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸில் இல்லை என்னென்ன பண்ண முடியுமோ we're trying to do. என்னோடய கோரிக்கை என்னென்னா, இப்போ நீங்கள் கேமராஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க, ஸோ அவங்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து மைண்ட் டீவியேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, கரெக்டான பாதையில் போகிறதுக்கு, போதைப் பொருளுக்கு அடிமையாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சிறந்த பாதை வந்து விளையாட்டுத்துறை. அதில் நிறைய நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். பட் நிறைய அதில் ஷார்ட் கமிங்ஸ் இருக்குது. பட் ஹவு வி கேன் என்கரேஜ் தம். இன்றைக்கி நான் இப்போ உட்காந்து யோசிச்சிருந்தேன், என்ன உங்கள்கிட்ட பேசணும், என்ன சொல்லணும், என்ன கேட்கலாம். நான் உங்கள்கிட்ட கோரிக்கை கேட்குறேன். ஸோ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அவங்க விளையாடுறப்ப அவங்களோட ஃபோட்டோகிராஃபி எடுங்க, நியூஸில் போடுங்க, ஆர் சம் மீடியா நீங்கள் யூஸ் பண்ணுற இதில் நல்லா அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ் எடுத்தீங்கன்னா தட் வில் என்கரேஜ் தம். நாங்களும் உங்களை இன்வைட் பண்ணுறோம். இப்போயும் பவன் ஸ்கூலில் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் மூலியமாக வந்து லீக் போட்டிகள் நடந்துகிட்ருக்கு. ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பெர்மிஷன் வாங்கி டிஎன்சிஏ மூலியமாக இங்கே லீக் நடத்திட்டுருக்கோம். அண்ட் ஆல்மோஸ்ட் 800 யங்ஸ்டர்ஸ்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணி அவங்க கிரிக்கெட் விளாண்டுட்ருக்காங்க. ஸோ ஐ இன்வைட் ஆல் த ஃபோட்டோகிராஃபர்ஸ். நீங்கள் எல்லாம் வாங்க, ஒரு சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு பார்வைக்கு வந்து பார்த்துட்டு அவங்கள ஃபோட்டோஸ், மேபி இண்டிவிஜுவலாக ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் யூ கேன் ஷேர் இட் ஆன் யுவர் சோஷியல் மீடியா ஆர் சம்திங். அண்ட் அவங்களுக்கு அது ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். அண்ட் டெஃபினெட்லி உங்களோட அந்த பவர்ஃபுல்லான டூலை வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு ஐ பிலீவ் தட். அண்ட் ஐ தேங்க் ஆல் தி dignitaries on the dais for supporting. அவங்க குறிப்பிட்டு சொன்னால் ஒரு செல்ஃப் சப்போர்ட்டிங் ஆர்கனைசேஷன் என்ன. பட் ஐ ஃபீல் தட் நீங்கள் ஹவவர் பிக் அன் ஆர்கனைசேஷன் நீங்கள் இருந்தாலும், இவங்க இந்த மாதிரி பெரிய ஜாம்பவான்கள் உட்காந்துருக்காங்க, எல்லா சேர்மேன், பழைய சேர்மேன், அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா த்ரூ த கவர்மெண்ட் நீங்கள் யூ கேன் டூ சோ மெனி திங்ஸ். லாஸ்ட் இயர் வந்து அவங்க வந்து தே ஹவ் கிவன் யூ ஸ்டால் இன் பிரையன் பார்க். சொன்ன வார்த்தையை அவங்க காப்பாற்றிட்டாங்க, அந்த ஸ்டால் கொடுத்தாங்க. அந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ், நிறைய போட்டிகள் வைங்க. கண்டிப்பாக we will also support you in any way possible. எதனாலும் நீங்கள் சொல்லுங்கள். நம்மளோட நேற்று பேசிட்டு இருந்தப்போ we said we'll have another competition, மேபி ஒரு ஃபோட்டோகிராஃபிக் காம்படிஷன் நம்ம நடத்துவோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கும் என்னோட சப்போர்ட், எங்களோட ஸ்கூலோட சப்போர்ட், எனி சப்போர்ட் உங்களுக்கு வேணும்னா you just let us know and we'll be there. Thank you so much. Thank you sir, thank you so much. Great powers comes from great responsibility அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க சார். ஆக்சுவலாக மேடையில் இரு பெரும் பள்ளியின் தாளாளர்கள் மற்றும்
எல்லா அரசியல் தலைவர்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் இப்படி எல்லாருமே உட்கார்ந்துருக்குறாங்க. இதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல, ஒரு தனிப்பட்ட நிகழ்வுல இந்த மாதிரி வந்து எல்லாரும் உட்கார்ந்து சப்போர்ட் பண்றது ரொம்ப, அது கொடைக்கானல்ல தான் நடக்கும்னு நான் எப்பயுமே சொல்லுவேன். அதை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. தொடர்ந்து சிவகுமார் அவர்கள் வனக்குழுவின் தலைவர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாத்துக்கும் வணக்கம். மேடையில் உட்காந்துருக்க அனைவருக்கும் வணக்கம். நான் ஃபோட்டோகிராஃபர் தான் சார், வனக்குழு தலைவராகவும் இருக்கேன். நம்ம தலைவர் ஆனதுக்கப்புறம் அண்ணன் செந்தில்குமார் அவர் எம்எல்ஏ போய் ஒரு மரியாதைத்துவம் பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் வந்தது பரவாயில்ல, எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே உள்ள மக்களுக்கு நல்லது செய்யுங்க, அங்கே உள்ள மக்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காதீங்க, டிபார்ட்மெண்ட் மூலமாக தொந்தரவும் வராமல் பார்த்துங்க, எல்லாமே அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணி விடுங்கன்னு. அப்புறம் தான் நம்ம அண்ணன் சேர்மன் அண்ணனையும் வைஸ் சேர்மன் அண்ணையும் எல்லாத்தையும் பேசி ரொம்ப காலமாக அடுப்பே வைக்காமல் இருந்தோம். அந்த பகுதியில் ஸ்டவ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஏன்னா ஒரு டீ காப்பி கொடுக்குறதுனா கூட சூடு இல்லாதனால குடிக்க மாட்டாங்க. எங்கள் ஒரு வாழ்வாதாரமே ரொம்ப இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு இவங்களே அண்ணன் சேர்மன் வைஸ் சேர்மன் அவங்களே வந்து ஸ்டவ்வை வச்சு அடுப்பை பற்ற வச்சு கொடுத்து டீயை போட்டு குடிச்சிட்டே வந்தாங்க. அது எங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம். அதுக்கு எல்லா சார்பும் அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மகேந்திரனே பேர் மகேந்திரன் தான் எல்லாம் சொல்கிறாங்க, அதே மகேந்திரனே சொல்கிறேன். இந்த இதுக்கு வரும்போது கூப்பிட்டு வச்சு பேசினார், நீங்கள் எப்படி இருக்கணும், நிறையா பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே இருக்குது, அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவரும் பேசினார். ஸ்ரீதர் சார் சின்ன வயசுலேருந்து அவர் சார் தான் கூப்பிட்றதுனால அதே சார்ந்து சொல்கிறேன். அவரும் கூப்பிட்டு நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் பார்க்கக்கூடாது, எல்லாத்துக்கும் கொஞ்சம் நல்லது பண்ணுங்கன்னு சொல்லி அவரும் அறிவுரை சொல்லி எப்படிலாம் இருக்கணுங்கிறத சொன்னார். அவர் சொன்ன மாதிரி அப்புறம் இவங்களுக்கு சொன்ன மாதிரி நல்லது பண்ணுங்கன்னு சொன்னதெல்லாம் எங்களால் முடிஞ்சது என்ன பண்ணியிருக்கோன்னா, லோன் வாங்கி ரொம்ப காலமாக கட்டாமல் இருந்தாங்க. ஒரு வட்டியே வந்து ஒரு 15,000 20,000 இருந்துச்சு. அப்புறம் டிஎஃப்ஓ சார்ட்ட ரேஞ்சர் சார்ட்ட பேசி எல்லாத்துக்குமே அது தள்ளுபடி பண்ணிட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் 15,000 18,000 தள்ளுபடி பண்ணிட்டோம். நிறைய பேர் இறந்தவர்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உறுப்பினரே இல்லாமல் இருந்தாங்க, அவங்க பேரில் கடை மாறாமல் இருந்துச்சு. அதை பேசி அவங்களுக்கே கடை பேர் எல்லாம் மாற்றி எல்லாத்துக்குமே கிளியர் பண்ணி கொடுத்தோம். இன்னும் அண்ணே நகரமன்ற தலைவரும் துணைத் தலைவர்கிட்டையும் நாங்கள் ஏதாவது சம்மந்தப்பட்ட பிரச்சனை போய் நேராக கேட்குறோம். அவங்களும் எங்களுக்கு நிறைய பண்ணி கொடுக்குறாங்க, தெரிஞ்சும் பண்ணி கொடுக்குறாங்க, தெரியாமல் பண்ணி கொடுக்குறாங்க. மேலும் இந்த சப்போர்ட் என்றைக்குமே இருக்கணுங்கிறதுக்கு அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன் சார். அவ்வளோதான், நன்றி. நன்றி சார், நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து ரொட்டேரியன் மிஸ்டர் ராபின் அவர்கள், கொடைக்கானல் ஃபோட்டோ அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் அசோசியேஷனையும் சார்ந்தவர், அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய புகைப்பட கலைஞர்களுடைய 12வது ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள ஒழுக்கமான தலைவர்கள், ஒரு ஒழுக்கமான சங்கத்திற்கு ஒரு ஒழுக்கமான தலைவர்கள் வந்திருக்காங்க. ஏன்னா நிறைய சங்கங்கள் போய் நிறைய பேர் அழைப்பாங்க, பாதி பேர் வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சங்கத்தில் இருக்கவங்க வந்து பாதி பேர் வந்து ஒழுக்கம் இல்லாமல் இருப்பாங்க. நான் இந்த நேரத்தில் இந்த தலைவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய புகைப்பட கலைஞர் எல்லாமே ஒழுக்கமானவங்க சார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்தந்த ஏரியா ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் அவங்க ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறாங்க சைட் சீன் பிளேஸில். எந்த கெட்ட பேரும் இல்லை இந்த 12 ஆண்டுகளில். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சங்கம் இருந்தது. அந்த சங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜி ஃபேமிலி கூட சண்டை போட்டு அடித்து பெரிய அளவுக்கு இதாகி கெட்ட போகிறாங்க. அதெல்லாம் மாற்றி அமைத்து இன்றைக்கி எங்களுடைய தலைவர் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து இப்படி ஒரு ஒழுக்கமான சங்கத்தை கட்டுப்பாட்டோட நடத்துகிறாருன்னா அது இந்த மாதிரி ஒழுக்கமான தலைவர்கள் எங்கள் கூட இருக்காங்கன்ற அந்த பயம். அண்ணே அவங்க ஆரம்பத்தை சொன்ன மாதிரி சர்வாதிகாரம் இல்லை, நமக்கு ஒரு அதிகாரம், சர்வாதிகாரம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய தலைவர்களை நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். டாக்டர் அப்துல் கலாம் எடுத்திருக்கேன், டாக்டர் பிரதிபா பாட்டீலை சென்னையில் போய் கலைவாணர் அவர்கள் எடுத்திருக்கேன், தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கேன், இபிஎஸ் அவர்கள் எடுத்திருக்கேன். நிறையா பேர், ஏன்னா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி பெரிய இடங்களில் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்லாம் நிறையா எடுத்ததுனால அவர் சொன்ன வார்த்தைக்காக சொல்கிறேன், எடுத்திருக்கேன். அப்போ சென்னையில் வந்து கலைவாணர் அரங்கில் வந்து பிரதிபா பாட்டீல் நம்முடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வராங்க.
டிஐஜி ராஜேந்திரன் என்னை கூப்பிட்டு சொல்கிறேன், இந்த ஃபோட்டோகிராஃபரோட இந்த நிகழ்வோட ஃபோட்டோகிராஃபர் யாருன்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன்னே இங்கே வாங்கினாரு. வரவங்க வந்து இந்தியாவோட முதல் குடிமகள். அவங்க வந்து இறங்கினே நீங்கள் அவங்கள வந்து கமெண்ட் பண்ணிடக்கூடாது, என்ன இதாக இருக்கோ நீங்கள் எடுத்துகிட்டு தான் ஒதுங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே படபடப்பு. ஏன்னா அவங்கள எங்கள் வைஸ் சான்சலரோ மற்ற யாரும் வந்து அவங்கள இன்வைட் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை பொக்கே அதை கொடுக்கறத நான் கரெக்டாக எடுக்கலைன்னா இனியும் எங்கேயே பிடிச்சிக்குவாங்க. நான் பார்த்துட்டே இருந்தேன், அவர் இங்கே பார்த்துட்டே இருக்கார், மற்ற எல்லாம் இருக்காங்க. கிட்டத்தட்ட 7-5 பாதுகாப்பு அந்த கலைவர் நாடகத்தில் வந்தாங்க. அந்த டைமுக்கு வந்தாங்க. வந்தோடனே கதவை திறந்து விட்டார் டிஜி போய். அந்த அம்மா இப்படி திரும்பி நின்னாங்க. மேடம் எக்ஸ்கியூஸின்ட்டேன். நான் இப்படி திரும்பினே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். என்னை முறைக்கிறார் டிஐஜி. இருந்தாலும் நான் கண்டுக்கல, அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்தேன். நிகழ்வு முடிஞ்சனே என்னை கூப்பிட்டு சொன்னார், ஐயா நான் சொன்னது நீ கேட்காம நீ சொன்னது தான் செஞ்சுட்ருக்க அப்படின்னாரு. சார் அதான் சார் என் வேலை, அதுக்காக தான் நீ அங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ அவர் சொன்ன வார்த்தை வந்து இதில் மெய்ப்பது. அந்த மாதிரி நம்மளுடைய நிகழ்வு கூட நம்மளை கவனிக்கிறாங்க எல்லாமே. நம்ம புகைப்பட கலைஞர் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு எதனால் கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க தலைவர்கள் எல்லாமே நம்மளை ஒவ்வொரு சூழ்நிலையும் பார்க்குறாங்க. ஆர்டிஓ சாராக இருக்கட்டும், இல்லை நம்ம நகர் தலைவராக இருக்கட்டும், நகர்மன்ற தலைவராக இருக்கட்டும், தம்பி மாயக்கண்ணனாக இருக்கட்டும், எல்லாருமே நம்மளை கவனிச்சுட்டே இருக்காங்க ஒவ்வொரு சூழ்நிலையிலும். அப்போ இன்னும் நம்ம சங்கத்தை நல்ல வழியில் கொண்டு போகணும். நம்ம எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் தம்பி சிவா இவங்கெல்லாம் உங்கள்லேருந்து வந்து இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கோம். நான் கொடைக்கானல் ரோட்டரி கிளப்போட செக்ரட்டரியாக இருக்கேன். என்னுடைய பிரசிடென்ட் டாக்டர் பாப்பா நம்ம ரவிச்சாரோட மகள் பவித்ரா அவங்க வந்திருக்காங்க. அவங்க என்னோட பிரசிடென்ட் இந்த வருஷம். நாங்கள் 2 பேரும் பண்ணியிருக்கோம். எங்களை வழிநடத்தி கொண்டது ரோஹன் போன்ற தலைவர்கள் எங்களை இந்த ரோட்டரியில் கொண்டு வந்தாங்க. அப்போ எப்படி ரோட்டரிக்குள்ளே நான் வர முடியும்னா நான் ஒழுக்கமாக இருக்கணும், நான் கரெக்டாக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி தகுதிகளை நம்ம வளர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு நாங்கள் உட்காந்துருக்கோம், நீங்கள் நாளைக்கு நீங்கள் உட்காரணும். இந்த இடத்துல இடம் இருக்கக்கூடாது. நம்ம 50 பேர் உட்கார அளவுக்கு எல்லாரும் ஒரு பொறுப்புகளில் வரணும். அது மட்டும் இல்லாமல் தலைவருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வனக்குழுவில் தம்பி சிவா வந்து எங்களோட பான்ஸில் 20 ஆண்டுக்கு மேலே வேலை செஞ்சவர். அவர் வனக்குழுவில் ஒரு தலைவராக இருக்கார். தம்பி அப்பாஸ் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இல்லை, இப்போ ஒரு அமைப்பில் வந்து அவர் தலைவராக, சிறுபான்மை பிரிவு தலைவராக அவரை உருவாக்கியிருக்காங்க. தம்பி ராஜா வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் கிளப் மெம்பராக இருக்காரு. இப்படி எல்லாமே வந்து ஒரு முக்கியமான பொறுப்புகளில் வந்துட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாமே எங்களுக்கு ரோல் மாடல் நீங்கள். ஓரளவுக்கு இன்னைக்கு மேடையில் இருக்க எல்லாரோட இல்லத்து விழாக்களையும் நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். பீட்டர் ஸ்கூலில் வந்து எல்லா நிகழ்வுக்கும் நான் தான் ஃபோட்டோ எடுப்பேன். அண்ணே குரியன் பார்த்தீங்கன்னா அவங்க சர்ச் ப்ரோக்ராமிங்கெல்லாம் நடக்கும். உப்பு பாரம்பரியத்தை அதெல்லாம் ராபின் போய் இதை பண்ணி கொடுத்துட்டு வீடியோ டிவி போட்டுருன்னு சொல்லுவாங்க. அவருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரோட்டரி கிளப்பில் ஃபுல்லாக நான் ஃபோட்டோகிராஃபர் இருந்து தான் ரோட்டரி கிளப்பில் அந்த ரோட்டரி மெம்பராகவே ஆனேன். அந்த மாதிரி ஒவ்வொருவரோட நிகழ்வுலையும் செல்லத்துறை நகரமன்ற தலைவர் அவர் இல்லை வீட்டில் சகோதர திருமணத்தை நான் தான் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி நல்ல பண்புகளை நம்ம வளர்த்துக்கொள்வோம். அனைவரும் சேர்ந்து மறுபடியுமாக இந்த சங்கத்தை வேற லெவல் கொண்டு போகணும். எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் மறுபடியுமாக நன்றி கூடிய விடைபெறுகிறேன். நன்றி. நன்றிண்ணா. கண்டிப்பாக இந்த மாதிரி எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் ஒரு சார் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, டிசிப்ளின் இஸ் எஜுகேஷன், எஜுகேஷன் இஸ் டிசிப்ளின் அப்படின்னு எங்களெல்லாம் சொல்லி திட்டவும் செய்வாங்க அப்பப்போ. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. கோட்டாட்சியர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் உங்கள் மூலமாக கேட்பதற்கு சார். உணர்ச்சிகளுக்கு உயிரூட்டம் கொடுக்கும் இக்கலைஞர்களின் விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு கோடைவால் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு முதலில் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புகைப்பட கலைஞர் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு சின்ன ஒரு அடைமொழியில் அதை அடைத்திட வேண்டாம். அவர்களுடைய பணி, அவர்களுடைய
அந்த புகைப்படங்கள் இவ்வுலகிற்கு, சமுதாயத்திற்கு, நண்பர்களுக்கு, ஆன்மீகத்திற்கு, அரசியல்வாதிகளுக்கு, அனைவருக்கும், அனைத்து தரப்பட்ட தொழில்துறைகளுக்கும் அந்த உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தெளிவாக எடுத்துரைக்கும் ஒரு மிகப்பெரிய உணர்வுபூர்வமான, உணர்ச்சி பூர்வமான படங்களை எடுக்கும் உங்களுடைய தொழில், உங்களுடைய கேரியர் மிக ஒழுக்கம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். சார் சொன்ன மாதிரியா, ஏன்னா ஆன்மீகம்னா என்ன? ஒழுக்கம். அது எல்லா மதத்திற்கும், கிறிஸ்துவ மதத்திற்கும் சரி, இந்து மதத்திற்கும் சரி, இப்போ நம்ம இஸ்லாமிய மதத்திற்கும் சரி, அனைத்து மதமும் என்ன? மதங்கள் போதிப்பது ஒழுக்கத்தை போதிக்கிறது. அவர்கள் அவரவர்களுடைய ஸ்டைலில் சொல்லணும்னா, இப்போ இந்துக்கள் அவங்க ஸ்டைலில் சொல்கிறாங்க, இஸ்லாமியர்கள் அவங்க ஸ்டைலில் சொல்கிறாங்க. நம்ம அது மாதிரியா அந்த ஒரே வார்த்தை ஒழுக்கம், அந்த ஒழுக்கம் என்ற அந்த புனிதமான வார்த்தையை நீங்கள் முழுமையாக கடைபிடித்து இந்த தொழிலில் மேன்மேலும் சிறப்புற என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். உணர்வுகளின் நச்சரிப்பு கவிதை அப்படின்ற ஒரு அழகான ஒரு சேயிங் சொன்னீங்க சார். ரொம்ப அழகா இருந்துச்சு அதை கேட்கறதுக்கு. செல்வி பவித்ரா அவர்கள், ரோட்டரி பிரசிடென்ட், ப்ளீஸ் வெல்கம் மேம். ஒரு பெண் இந்த மாதிரி ரோட்டரி பிரசிடென்ட் அமர்ந்திருக்கிறதே ஒரு மிக சந்தோஷமான விஷயம். உங்களிடமிருந்து சில வார்த்தைகள் உங்களுக்காக. Very good afternoon to the dignitaries of dais and the members of the photography club. Thanks for having us. So Rohan sir சொன்ன மாதிரி powerful 3 things in the world money, authority, அதுக்கு ஈக்குவலாக மீடியா. ஸோ அவங்க சொன்ன மாதிரி வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை சரியான முறையில் உங்ககிட்ட இருக்கிற அந்த பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஃபோட்டோகிராஃபி மேலே எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப மரியாதை அதிகம். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேயே ஃபோட்டோகிராஃபி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் கோயம்புத்தூர் கேசிடியில் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் காலேஜ்லேயும் ஒரு ஃபோட்டோகிராஃபி சங்கம் இருந்துச்சு, ஸ்டுடியோ கேசிடி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சங்கத்து மூலமாக ஃபோட்டோகிராஃபின்றது எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அது நம்ம ஒரு கேமராவை பாயிண்ட் பண்ணி கிளிக் பண்ணுற விஷயம் இல்லை, அதில் அவ்வளோ டெக்னிக்காலிட்டிஸ் இருக்குது. ஒரு ஃபோக்கல் லென்த் கரெக்டாக வைக்கணும், அப்பர்ச்சர் கரெக்டாக வைக்கணும், ஒரு கரெக்டான ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்கில்லு தேவை. ஸ்கில்லு மட்டும் பார்த்தாது, ஒரு ஆர்டிஸ்டிக் ஐ தேவை. அதுக்கப்புறம் ஒரு டேலண்ட் தேவை. அது ஒரு கரெக்டான ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு டிஎஸ்எல்ஆர் ஆப்ரேட் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். அதெல்லாம் கரெக்டாக ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகி உட்காரதே பெரிய விஷயம். அதனால் இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாருமே எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்றத நானும் மதிக்கிறேன். இங்கே ரோட்டரி சங்கத்து மூலமாக அவங்க எல்லாத்துக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஃபோட்டோகிராஃபி மேலே இருக்கிற மரியாதைனால அந்த தொழில் பற்றி அது எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம்னு தெரிஞ்சனாலையும் இந்த வருஷம் நான் தலைவராக இருக்கிற வருஷத்தில் 3 ஃபோட்டோகிராஃபி காம்படிஷன்ஸு, ஃபோட்டோகிராஃபி ஒர்க் ஷாப்ஸு, ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ரோட்டரி எப்பயும் ஸ்கூலுக்கு காம்படிஷன்ஸ் நாங்கள் நடத்துவோம், எஸ்ஏ ரைட்டிங், எலக்யூஷன் மாதிரி. பட் அடுத்த தலைமுறைக்கு அந்த ஸ்கில்ஸ் மட்டும் பத்தாது. கண்டிப்பாக எல்லாமே மீடியா தான். அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபிலாம் தெரியணும் அப்படின்றதுக்காக என்னோட ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் இது. இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் 200 மாணவிகளுக்கு மேலே இந்த காம்படிஷன்ஸில் என்ரோல் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அவங்கெல்லாம் இது ஃபோட்டோகிராஃபி அது அவங்களோட ஸ்கில்லையும் அவங்களோட இன்ட்ரெஸ்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். அவங்கெல்லாம் ஃப்யூச்சரில் உங்கள் அசோசியேஷனில், ஏன்னா நிறையா லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மாணவிகள் உங்கள் ஃபோட்டோகிராஃபி அசோசியேஷன்ஸில் ஃப்யூச்சர் மெம்பர்ஸ் ஆகணும்னு அவங்களுக்கு நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக நல்ல ரோல் மாடல்ஸாக இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப இளம் வயதில் இந்த தலைமை பொறுப்பை ஏற்று நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்றதே பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். அடுத்ததாக
நிஜமாவே இவர் ஒரு போட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே இவரோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே ஆன் ஸ்பாட்ல அப்படியே அப்டேட் பண்ணிட்டே இருப்பார் அண்ணன். தேமுதிக மாவட்ட ஐடி விங் திரு பேத்துப்பாறை மகேந்திரன் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் ஆண்டு புகைப்பட வீடியோகிராஃபர் சங்கம் சார்பாக ஒரு தொடக்க விழா, அற்புதமான நிகழ்வு நடக்குது. ஒரு 12 நிமிஷம் பேசலாம்னு இருக்கேன். அழகாக காட்சிப்படுத்தக்கூடிய ஒப்பற்ற கலைஞர்கள் தான் நீங்கள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது. அதுபோக எங்களையெல்லாம் புகைப்படம் எடுத்து, அதாவது எங்களையெல்லாம் புகைப்படம் நாங்கள் ரசிக்கும்படி, எங்களுடைய சந்ததிகள் ரசிக்கும்படி, நாளைய தலைமுறைகள் ரசிக்கும்படி செய்யக்கூடிய ஒப்பற்ற பிரம்மனோட மறுபிறவி தான் நீங்கள்லாம். சவுத் இந்தியா ஹாஸ்பிட்டாலிட்டி குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவருடைய ஒரு விஷனா வச்சுக்கிட்டு இன்னைக்கு இவர் தொடங்கி இருக்கிற ஹாலிடே ஃபார்ம் ரிசார்ட்ஸ் இந்தியா இன்னைக்கு 7 கிளைகளை பதித்து சவுத் இந்தியாவில் மிகப்பெரிய வெற்றியோட நடைபோடு கொண்டிருக்கிறது. அண்ட் எஸ்பெஷலி சொல்லணும்னா தொழிலில் மட்டும் இல்லாமல் கஜா புயல்ல, சென்னை பெருவெள்ளம், இந்த மாதிரியான மிக கஷ்டமான பேரிடர் காலங்களில் நேரடியாக களத்துக்கே சென்று பல மனிதர்களுக்கு உதவி செய்தவர் இவர். இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக பொறுப்புள்ள தொழில் முனைவோரை உருவாக்கி கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினரை கௌரவப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறது கொடைக்கானல் வீடியோ அண்ட் போட்டோகிராஃபர்ஸ் அசோசியேஷன். So please welcome and share few words with us. திரு குரியன் ஆப்ரஹாம் அவர்களின் கரங்களால் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. திரு பிரவீன் நமச்சிவாயம் அவர்களுக்கு. கொடைக்கானல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் அசோசியேஷன் 12வது ஆண்டு துவக்க விழா. இதில் பங்கேற்றுக்கிட்டு என்னோட அனுபவத்தை பகிர்ந்ததுக்கு எனக்கு ஒரு நல்வாய்ப்பை அளித்த கேபிபிஏவோட தலைவர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், ராபின் சுரேஷ் அவர்களுக்கும், ஜான்சன் அவர்களுக்கும், கேபிவிஏவை ஆரம்பத்தில் இருந்தே ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி அதை எடுத்துக்கொண்டு போய்கொண்டிருக்கிற டாக்டர் குரியன் சார் அவர்களுக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு சில பார்வைகளை உங்ககிட்ட பகிர்ந்துக்க நினைக்கிறேன். சார் சொன்னாங்க சர்வாதிகாரம் அப்படின்ட்டு. ரொம்ப சரியான விஷயம்தான். இன்னைக்கு ஐயர் தாலி எடுத்து கட்ட சொன்னா கூட வெயிட் பண்ணி போட்டோகிராஃபர் பார்த்துட்டு நீங்க கட்ட சொன்னாதான் கட்டுவாங்க போல தெரியுது. ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிற மக்கள் அசோசியேஷன் அப்படிங்கிறது எப்போ உருவாகுது? எப்போ ஒரு தனி மனிதனால தன்னுடைய சவால்களை சரியான ஒரு தீர்வை நோக்கி எடுத்துட்டு போக முடியாதுன்னு அவன் உணர்றானோ, எப்ப ஒரு தன் துறையை சார்ந்த மக்களை வச்சுக்கிட்டு கூட சேர்ந்து ஒரு தீர்வை அவனால் எட்ட முடியும்னு நினைக்கிறானோ, அப்ப ஒரு அசோசியேஷன் உருவாகுது. இப்போ இந்த அசோசியேஷன், நிறைய அசோசியேஷனை நம்ம பார்த்துருக்கோம். சார் சொன்ன மாதிரி நானும் நிறைய அசோசியேஷன் கோயம்புத்தூர்லையும் பார்த்துருக்கேன். ஆரம்பிப்பாங்க, 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே போகும், தலைமை மாறும். வாரம் வச்சுக்கிட்டு இருந்த மீட்டிங்கு மாதம் ஆக்குவாங்க. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை சந்திப்பாங்க, அப்படி நீட்டு போயிடும். அப்புறம் ஒரு அசோசியேஷன் 11 ஆண்டுகளை முடிச்சுட்டு 12வது ஆண்டில் கால் எடுத்து வைக்கிது அப்படின்னா இதுக்கு ஒரு 2 காரணம் தான் இருக்க முடியும். ஒன்று, தலைமை மற்றும் கட்டுமானம், லீடர்ஷிப் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அசோசியேஷன். 2வது பிரச்சனைகள். ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இருந்தால் தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஹீரோ உருவாக முடியும். நம்ம துறையில் வில்லன்களுக்கு பஞ்சமே இல்லைன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு கேபிவியோட தலைமையில் இருந்து என்னை பேச அழைக்கும் போது அவங்க கூட பேசக்கூடிய ஒரு நல்வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்போதான் முதல் முறையாக ஃபோட்டோகிராஃபர் சைடில் இருந்து இந்த உலகத்தை பார்க்குறது எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு.
ஒரு கேமராவை எடுத்துக்கிட்டு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் போய் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு போனால் ஆளாளுக்கு அவன் ஃபோனில் பேக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்து காட்டுறான். அதை தாண்டி ஒருத்தனை கன்வின்ஸ் பண்ணால் ஐயோ இவ்வளோ விலையா அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம அதையெல்லாம் பார்த்து அவனுக்கு பிடிச்ச போஸில் அவனை உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அவனை திருப்திப்படுத்துறதுக்குள்ளேயும் படாத பாடாயிருது. இது போக இருக்கிற காம்படிஷன், சீசனு, கிளைமேட்டுன்னு எக்கச்சக்க பிரச்சனைகள். ஆனால் முக்கியமான தேவை என்ன? முக்கியமான தேவைகள் என்னன்னா, 1 ரெஸ்பெக்ட், 2 ரெகக்னைசேஷன், 3வது ரிவார்டு. மரியாதை, அங்கீகாரம் மற்றும் பொருளாதாரம். இது 3 எது வேணும்? 3மே வேணும். நிச்சயமா நமக்கு 3மே வேணும். இங்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் வணக்கத்தையும் தாமதமாக வந்ததற்கு வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த சங்கமானது 12ஆம் ஆண்டில் கால் எடுத்து வைக்கின்ற நேரத்தில் இன்று கொடைக்கானலை பொறுத்தவரை மார்கழி மாதம் என்பதால் விழாக்களுக்கும் பஞ்சமில்லை. அதுபோன்றே துக்கமான நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இல்லை என்றால் இந்த அரங்கம் நிரம்பி இருக்கும் என்பதனை எல்லோரும் தெரிந்திருப்பீர்கள். இச்சங்கத்தின் தலைவர் ரவி அவர்களே, இச்சங்கத்தின் கௌரவ தலைவர் டாக்டர் குரியன் ஆப்ரஹாம் அவர்களே, இங்கு வருகை தந்துள்ள நகர்மன்ற தலைவர் அவர்களே, முன்னாள் நகர்மன்ற தலைவர் ஸ்ரீதர் அவர்களே, மகேந்திரன் அவர்களே, ரோஹன் பாபு அவர்களே, ஏனைய போடுகிறப்பு சங்கத்தைச் சேர்ந்த மேடையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களே, இந்த சங்கமானது நன்றாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதில் என்னை போன்றோருக்கு ஆர்வம் அதிகம். இங்கு நான் வந்து பார்த்ததில் பிரவீன் என்பவரை சேர்த்திருக்கிறீர்கள். அவர் என்ன சொல்ல போகிறார் என்று நினைத்தேன். நல்ல பல அரிய கருத்துக்களை நம்மிடம் எடுத்து வைத்தார். உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் அவர் தூண்டுகோலாக இருப்பார் என்று கூறி வருகின்ற அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, தொகுப்பாளர் முறை நன்றி உரையாற்றுகின்ற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ட் நிகழ்ச்சியின் நிறைவாக சிரியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். லாயர் சிரியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். I'm extremely glad to be participating in the stage that has been honored by very special people. சொல்லப்போனால் இது வந்து எனக்கு ஒரு ப்ரௌடான மூமெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புகைப்பட கொடைக்கானல் புகைப்பட மற்றும் வீடியோகிராஃபர் அசோசியேஷனோட லீகல் அட்வைசராக எனக்கு இந்த குடும்பத்தில் ஒரு பார்ட்டிசிபெண்ட் ஆஸ் ஐ எம் வெரி கிளாட். இந்த சந்தோஷத்தை வந்து எனக்கு கொடுத்த வாய்ப்பு கொடுத்த எங்களோட சங்க தலைவர் ரவிச்சந்திரன் அண்ணா அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஓட் ஆஃப் தேங்க்ஸ் அப்படின்னு நாங்கள் இப்போ ஒருத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிற விஷயம் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயன்றது இந்த ஒரு மோமெண்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா இப்போ நாங்கள் எல்லாம் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 12th இயர் இனாகுரேஷன் போட்டிருக்கோம். அதே நம்ம 11th இயர் ஆனிவர்சரின்னு போடலை. ஒரு சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, ஆனிவர்சரி அப்படின்றத கடந்து போன ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த 11 வருஷத்துலேருந்து இந்த 12வது வருஷம் வர்றது ஒரு சாதாரணமாக விஷயமா இல்லை. நம்ம சங்கத்துக்குள் நடந்த எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையும் அப்படியே விடாமல் அதை நல்லபடியாக ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து இந்த 12வது வருஷத்தை ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் பண்ண உறுதுணையாக இருந்த சங்க தலைவர் அவர்களுக்கும், நம்ம செக்ரட்டரி அண்ணா ஜான்சன்னா, என்னோட கணவர் ராபின் சுரேஷ், அப்புறம் பொருளாளர் சரவணன், அப்புறம் விழா இந்த இனாகுரேட் பண்ணிட்டு நல்லபடியாக நடத்தணும்னு ஆரம்பித்த நம்மளோட விழா குழு தலைவர் விஜய் அவர்கள், மற்ற எனக்கு பேர் எனக்கு தெரியும், அந்த குழு நம்பர் தெரியல, அதனால இந்த சிறப்படம் நடத்த முன் வந்த அனைவருக்கும் என்னுடைய சார்பாக நன்றிகளை கூறிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் வந்து நான் சொன்னாங்க ஒரு விஷயம், ஃபோட்டோகிராஃபியை வந்து ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு சர்வாதிகாரம் பவர், அப்புறம் சொன்னாங்க எவ்வளோ விஷயம் இருந்தாலும் அந்த சார் அந்த நம்ம பேத்துப்பார் அண்ணாவோட சொன்னாங்க, ஒரு லவ் கவிதையாகவும் சொன்னாங்க.
ஆனால் அந்த ஃபோட்டோகிராஃபி செகண்ட் ஒய்ஃபாக வாழ்கிறது நானாக தான் இருக்கணும். அண்ட் ஐ வில் லைக் டு தேங்க் நம்ம அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் அந்த அனிவர்சரியிலேருந்து இனாகுரேஷன் வரணும் அப்படின்னா இந்த ஒரு வருஷம் பண்ண ஸ்ட்ரகிளில் நீங்கள் யாரையும் விட்டு கொடுக்காம இந்த பாண்டிங்கில் வந்து இருந்தனால ஐ எம் தேங்க்ஃபுல் டு எவ்ரி மெம்பர் ஆஃப் திஸ் அசோசியேஷன். லெட் மீ கிவ் திஸ் மைக் டு வீணா. தேங்க்யூ சூர்யா. அந்த சக்தி அண்ணா ரொம்ப நன்றி வந்ததுக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சக்தி அண்ணன் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அந்த நிகழ்ச்சி நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். பொதுவாக நம்ம அந்த நம்ம கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனால் பிரியாணி சர்வ் பண்ணுவாங்க. சர்வ் பண்ணுறப்ப நம்ம சர்வ் பண்ணுறவங்களை பார்த்து ஒரு வணக்கம் போடுவோம். ஏன்னா அப்போதான் நமக்கு கறி பீஸ் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கெல்லாம் நாங்கள் ஒரு சல்யூட் போட்டுக்கிறோம். ஏன்னா அப்போ தான் ஃபோட்டோஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு திஸ் எக்ஸலண்ட் ஈவெண்ட்.